ஆளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமான ஜோதிடர் ஸ்ரீ குருமணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமானுடைய காது செவிக்கு போகும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே எப்படி அனைவருக்குமே இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில இந்த பயிற்சி முக்கியமான பயிற்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. 1, அந்தஸ்து இல்லாத மனிதனே கிடையாது. 2, தொழிலும் ஆசையும் 2ம் பார்க்கிறாங்க. இது எப்படிப்பட்ட யோகத்தை ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கொடுக்க போகுது. எப்படி? உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். வீடு கொடுத்த அதிபதி சிவராஜ யோகத்துல ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரை சூப்பரா உட்கார்ந்து இருக்காரு. இது 1 யோகம். அடுத்து நீசமான சுக்கிரன், எல்லாருமே நீசன் சொல்லுவாங்க. இது இங்க நீசமான வேலை செய்யாது. வக்ரசனி பார்வையில இந்த சுக்கிரன் கால சக்கரத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறார். கால சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் சனி பகவானை பார்க்கிறார். அப்ப இந்த 2 பார்வை எப்படி பாருங்க, பணம், பொருள், ஆசை, லாபம் எல்லாமே ஒண்ணு கூடி வருது. இது 12 ராசிக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன்? சுக்கிர புத்தி, சுக்கிர தசை, சனி புத்தி, சனி தசை வந்தா ஏன் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறாங்க? நமக்கு எதுவும் யோகம் வராதா? அப்படிப்பட்ட யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில யாருடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கோ பயங்கரமான ஒரு லாபத்தை பார்க்க போறாங்க. அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்போதுமே பாருங்க, இந்த விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயம் முடிவு பண்றாங்க, அது பின்வாங்க மாட்டாங்க. இவங்கள மாதிரி யாரும் பயங்கரமா சிந்திக்க முடியாதுங்க. நல்ல திறமையான குணம், அறிவான குணம், டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இந்த ராசியோட குணமே இப்படிதான். ஆனா ஒருத்தரை பாக்குறதுக்கு பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும். ஆனா நீங்க பழகி பாருங்க, நல்ல ஒரு அன்பான குணம், திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய குணம் இந்த ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்குங்க. பழகி பாருங்க, நல்ல ஒரு அன்பை காட்டுவாங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பது வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் கொடுக்க போறாரு அதுக்கான பதிவு இதுல இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ராசி பிரகாரம் 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தாங்க. 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். 7ஆம் இடத்துல என்ன இருக்கு? கணவன் இருக்கு, மனைவி இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, பொதுமக்களுடைய தொடர்பு இருக்குது, அரசியல் இருக்கு, பயணங்கள் இருக்கு, படிப்பு இருக்கு, கல்வி இருக்கு, நிறைய விஷயம் 7ஆம் இடம் இருக்கு ஒரு மனிதனுக்கு. நீங்க நல்ல வரா கெட்ட வரா, பொதுமக்கள்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குவீங்க வாங்க முடியும், எல்லாமே 7ஆம் இடத்துல சொல்லலாம். அடுத்து 12ஆம் இடம் வெளிநாடு, வெளியூர், அயன சயன போகும். நல்லா தூங்குவீங்களா, தூங்க மாட்டீங்களா, உங்களுக்கு எப்படிப்பட்ட மருத்துவ செலவு வரும், எப்படிப்பட்ட விரைய செலவு வரும், எல்லாமே இந்த 12ஆம் இடத்தை பார்த்தா கரெக்டா சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அதிபதி எங்கேயுமா இருக்காரு? லாபத்துல போய் 11ஆம் இடத்துல போய் சூப்பரா வந்திருக்காரு. உபஜயஸ்தானத்துல லாபத்துல போய் இருக்கிறது யாருன்னா சுக்கிர பகவான். மறந்துடக்கூடாது. இது சரியான டைமிங். யாருக்கு சொல்லணும்? இந்த விருச்சக ராசி என்பது குருவுடைய பார்வையும் படுது ராசி மேல. 1, 7க்குடையவர் 11ஆம் இடத்துல லாபத்துல இருக்கார். 2, சனி பகவான் 5ஆம் பாவத்துல இருக்கார், பஞ்சமஸ்தானத்துல 3. அந்த சனி பகவான் அந்த சுக்கிரபகவான் பாக்குறார். 4. இங்க கெட்டதுக்கான ஆப்ஷனே உங்களுக்கு சொல்லக்கூடாது. நிறைய நல்ல விஷயத்த மட்டும்தான் விருச்சக ராசியை பொறுத்தவரை சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு பாருங்க, விருச்சக ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? செவ்வாய் 7ஆம் இடத்துல போயிருந்தார். அதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல போயிருந்தார். விருச்சக ராசிகர் இன்னும் ஒரு நல்ல வருமானம், பொருளாதார இன்கம் சரியா இல்லை தெரியுங்களா? ஒரு வருஷமா நீங்க கேட்டுங்க. நீங்க ஒரு வருஷமா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. சேமிப்பு பெருசா சேமிச்சு வச்சிருக்காங்க மட்டும் நீங்க கேளுங்க. அவங்கள கேளுங்க. ஒரு வருஷமா அவங்களோட சேமிப்பு அதிகமா இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துலயே பூமியில செலவு பண்ணிருப்பாங்க. இல்லை ஏதாச்சும் பிரச்சனையோ, கலகமா, மருத்துவ செலவு, வரை செலவோ கண்டிப்பா குடும்பத்துக்கோ குழந்தை காட்டி நீங்க பண்ணிருப்பீங்க பாருங்க. வாக்கு கொடுத்து மாட்டிக்கிட்டேன், பேச்சு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன், குடும்பத்துல குழந்தைகள் எல்லாமே செலவா வருது, வருமானம் சரியா இல்லை, பொருளாதாரம் சரியில்லைன்னு சொல்லி ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா இந்த விருச்சக ராசிக்காரன். நீங்க கேட்டா சொல்லுவாங்க. படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், மெயினா தொழில் வேலை. இப்ப ரீசெண்டா எடுக்கணும்னா தொழில் வேலை ஒரு 45 நாள் முன்னாடி பாருங்க, தொழில் வேலை தரங்களை பார்த்து பார்ப்பேன்.
ஏன்னா வேலைக்குள்ள அது இப்ப சனி வக்கரத்துல உட்காந்துருக்காருங்க. இப்ப பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் ஏதாச்சும் ஒரு தடங்களோ தாமதமோ கண்டிப்பா இந்த விருச்சக ராசியார பார்த்துப்பான். தொழில மாத்தலாமா அப்படிங்கிற சிந்தனையில இருப்பாங்க. தொழில மாத்தலாமாங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு ஒரு சுப செலவா பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேர் வந்திருக்கு விருச்சக ராசியை பொறுத்தவரை. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி. ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கு. தயவு செய்து சொல்றேன், இதை நீங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் வந்து உடல், உங்க உயிருங்கிற எது தெரியுமா? உங்க ஜாதகம் தான். அங்க என்ன விதியில எழுதியிருக்கோ அதுக்கேற்றாதான் இப்ப சுத்தி வர கோச்சாரக்கிறான், நம்ம சுத்தி வரக்கூடிய இந்த கோச்சாரக்கிறான் அந்த வேலையை செய்யும், இல்லைன்னா செய்யாது. அங்க ஜாதகம் நல்ல திசாபத்தி இருந்தா இப்ப நல்ல ஒரு யோகம் நான் சொல்லக்கூடிய பலனுக்கு 100% மாறாது. ஏன்னா நீங்க சொல்றீங்க எனக்கு நீங்க சொல்ற பொது பலனே கரெக்டா இருக்கதான் கால் பண்ணு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா, அதனால சொல்றேன். ஜாதகத்தை பாருங்க, திசாபத்தியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்காருங்க, உங்க ராசியை பாக்குறது ஒண்ணுங்க. சிவராஜ யோகம் சூப்பரா இருக்கும். வீடு கொடுத்த அதிபதி யாரு? புதன் நல்லா பலத்திருக்காரு. உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கு, செவ்வாய் இருக்கா. இப்ப சுப செலவு, வெளிநாடு போகணுமா ஆசை இருக்கா? வெளிநாட்டுல எத்தனை பேர் உங்க குழந்தைய படிக்கிறாங்களா? விருச்சக ராசியா இருந்து அவங்க படிக்கிறாங்களா? சூப்பரா இருக்கும் சொல்லுங்க. வெளிநாடு வெளியூர் போகணும்னா இப்ப பண்ணிக்கலாம். நல்ல நேரம். திடீர் பணம் வரும்னு சொல்லுங்க. திடீர் பணம் ஏன் வரணும்னு சொல்லுங்க. 11ஆம் இடம் சுக்கிரன் நேரா பாருங்க, சனி பகவான் பாக்குறாரு ஒண்ணு. அடுத்து 2ஆம் இடத்தை யாரு பாக்குறது? செவ்வாய் பகவான் பாக்குறாரு, திடீர் வருமானத்தை பாக்குறாரு. 8ஆம் இடத்துல திடீர் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து குருவும் வீடு கொடுத்த அதிபதி உங்க ராசியை பாக்குறாரு. அதனாலதான் திடீர் வருமானம் வரப்போகுது. என்ன வாங்குவீங்க? இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க, பணம், பொருள், ஏதோ ஒரு விஷயம் விற்க முடியாத இடத்த விற்று முடிப்பீங்க. இது 100% வரும். உங்க அப்பா சொத்தா இருக்கட்டும், தாத்தா சொத்தா, எந்த வழக்கம் இடத்த நடத்தி பாருங்க, கேஸ் உங்க பக்கம் தீர்ப்பு, சூப்பர் சக்சஸ். ஏன்னா 8ங்கிறது ஒரு வழக்கை நீங்க பார்க்கணும். இப்ப ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இப்ப பார்க்க போறீங்க. தாய் தகப்பனுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு காட்டணும்னா பெருசா பாதிக்காது. வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் பாருங்க, வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் தேடி வரும் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நீங்க விருச்சக ராசியா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட சொல்லுங்க, வேலை உத்தியத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது. எது சம்பந்தமா வரும் நல்லா பாருங்க. 11ஆம் இடத்துல யாரு? 11ஆம் இடத்துல சுக்கிரன் வேலைக்கார அதிபதியை சனி பகவானை பார்ப்பதால் இங்க வேலை உத்தியத்துல நல்லா வெளிநாட்டுல உள்ளவங்களாம் ப்ரொமோஷன் தேடி வரும். இங்கே வேலை பார்க்கறவங்களாம் ப்ரொமோஷன் தேடினா கண்டிப்பா தேடி வரும். நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கட்டணும் சரி, லோன் இப்ப கிடைக்குங்க. ஏன் சொல்ல, திடீர் காசு பணம் வந்து நினைப்பீங்களா? வந்துரும். தாய் மாமா உறவு, சகோதர சகோதர உறவு, உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ சொல்லணும் இப்ப கண்டிப்பா குறையும். புதுசா தொழில் பண்ணலாமா வேண்டாமா? கண்டிப்பா தொழில் ஆரம்பிச்சு பண்ணுங்க. நல்லா லாபம் இருக்கும். தொழில்ஸ்தானத்துல யாரு? சூரியன் வந்து திக்பலம் வரும். எப்ப? ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 16ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில பண்ணுங்க, நல்லா லாபம் கண்டிப்பா உண்டு விருச்சக ராசியை பொறுத்தவரை. அது இல்லாம இப்ப சிவராஜமே இருக்கு. சுக்கிரன் பாருங்க, அவர் போக நட்சத்திரம் உத்திரம் பிளஸ் சாஸ்தான், அடுத்து சித்திரை. உத்திரம் சூரிய நட்சத்திரம். சூரியன் வந்து இப்போ கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் திக்பலம் ஆகிறாரு 1. அடுத்து பாருங்க அஸ்தத்துல போகும்போது 9. நல்ல விஷயம், நல்ல காரியம் கண்டிப்பா குடும்பத்தில் நடக்கும். 2 எப்படி? திருமண பேச்சு, சுப செலவு, சுபகாரியம், காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா தெரியும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. ஜாதகத்தை பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டு விருச்சக ராசி ஃபுல்லா லாட்ரி யோகம் எடுக்கணுங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துல திடீர் வருமானத்தை பாக்குறாரு 1ங்க. அடுத்து சுக்கிரபவன் நல்லா 11ஆம் இடத்துல நேரம் 5ஆம் இடத்துல உள்ள அதிபதியை சனி பகவானை பாக்குறாங்க. 5ஆம் இடத்துல இதே குரு பகவான் வந்து பார்வையை கொடுக்குறாரு. உங்க ராசியை பொறுத்து பார்த்துட்டு அப்புறம் 5ஆம் இடத்துல ஒரு 9ஆம் பார்வையை பாக்குறாங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்குங்க. எடுத்தா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை கூட வரைய பண்ணாம ஜாதகம் பண்ண வெற்றி நிச்சயமா இருக்கும். மெயினா கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், மருத்துவத்துறையில் நிறைய இருப்பீங்க நல்லா இருக்கும். அடுத்து டீச்சிங் சம்பந்தத்துறை நல்லா இருக்கும். ஐடிஐ ஃபீல்ட் நிறைய இருக்கு. விருச்சிக ராசி இருந்தா ஐடிஐ, அரசியல், அடுத்து மருத்துவர், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், இது எல்லா துறையும் நீங்க இருப்பீங்க. இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். பாத்துக்கோங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் போடுங்க. அந்த ஒர்க்கேற்ற அனுகூலம் இப்ப கிடைக்கும். திடீர்னு ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம் வரும். அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே வெளிநாட்டுல உள்ளவங்க நல்லா லக் இருக்கு. பாத்துக்கோங்க, வெளிநாட்டுல எத்தனை பேர் விருச்சிக ராசி இருந்தா அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லக்கு தேடி வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் திறனை வரும்ல, விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க. ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போன குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரீகமான குணம் நிறைய இருக்கும். இந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டாவே இனிமே பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு நட்சத்திர அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியத்துல இருக்காரு, சூரியோட சேர்ந்துருக்காரு, சிவராஜா இருக்காரு. புதுசா தொழில் பண்ணக்கூடிய போது ஜாதக தசாபதி பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, நல்ல வேலை உத்தியோகம் இருக்கும். வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் தேடி வரும். யாரு? இந்த விசாத்துல பார்த்து சொல்றேன். ஏன்னா 9ஆம் இடத்துல லகரம் ஒண்ணு சேர்ந்து கூடி இருக்கு.
ப்ரொமோஷன், வெளிநாடு, வெளியூர், லாபம், பொருளாதாரம், திடீர் யோகம் எல்லாமே தேடி வரும். விசாகத்துல பிறந்தவங்க நல்ல டைம் சூப்பரா இருக்கு பாத்துங்க. அடுத்து அனுச நட்சத்திரம், நல்லா உழைக்கக்கூடிய திறமையானவங்க, கடுமையான உழைப்பாளிகள். இவங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாது. இவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இப்ப வரப்போகுது. பணமா, பொருளா, வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, சூப்பரா இருக்கும். அனுசத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருதுங்க. இரும்பு சார்ந்த வேலை, அடுத்து மக்கள் தொடர்பு, அரசியல் ஃபீல்டு, இந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும். இனிமேதான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பாருங்க. ஏன்னா சனி இப்ப வக்கரமா இருக்கு, ரொம்ப நல்லது. இப்ப இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, வேலையை மாத்தலாமா, தொழிலை மாத்தலாமா, மாத்திக்குங்க. அந்த பிளான நீங்க இருப்பீங்க. அதுக்கான மாற்றம் தேடி வரும். ஜாதக பத்த சாவதி மாத்துக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தா யார் அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது. நல்லா பாருங்க, இவங்க மாதிரி யாரும் புத்திசாலி அறிவாளியா யாருமே இருக்க முடியாது. பயங்கரமா டேலண்டா அறிவா திங்க் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலயுமே. இவங்க பாருங்க, இந்த பேங்க்ல வேலை வைப்பாங்க, ஐடி சம்பந்தப்பட்டது, கமிஷன் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் பிசினஸ், பொருட்கள் வாங்க பிசினஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில பண்ணா கண்டிப்பா இருப்பீங்க. அதுல இந்த துறைக்கு ரொம்ப விரும்ப வைக்கும் உங்களை. இதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு நட்சத்திர அதிபதி வக்ரமா இருந்தாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. புதன் வக்ரத்துல இருந்தார். பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, ஜாமீன் போட்டு ஏமாந்துருப்பீங்க, வருமான ரீதியாக சரியா இருந்திருக்காது, வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது, தொழில் வருமானம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் கடன் சுமையை சுமக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ஒரு தடங்களை பார்த்தது யாருன்னா அந்த கேட்டகரி கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. ஆமா ஆமா. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா அந்த கேட்டகரி பண்ணுவாங்க. இப்ப எல்லாமே சூப்பரா இருப்பாங்க. நட்சத்திர அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இப்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி திருமண பேச்சு பேசுவாங்க. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவனை ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை வரவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் அவரை எல்லாமே டாப்பா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் இந்த கேட்டகரி சொல்ல முடியல. மெயினா கல்வித்துறை, நீதித்துறை, வழக்குத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். பத்திரத்துறையெல்லாம் நல்லா இருக்கும். இனிமேல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தெரிய வருது இந்த கேட்டகரி பாத்துக்கோங்க. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.